ஹை டெமோஸ் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இம்பார்ட்டண்டான பாலிட்டி கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் அண்ட் ரீசன் டைப் தான். ஸோ அசஸ்மெண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸை தவிர நம்ம பீப்புள்ஸை வந்து டூ டைப்ஸாக வந்து கால் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், இன்னொன்று வந்து எலிமி ஏலியன்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் நம்ம யாரை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியா கூட நல்ல நட்பாக இருக்கிற கண்ட்ரிஸோட பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி எனிமீஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ சைனாலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். அதே இது எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியா கூட எந்த கண்ட்ரி வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களோட சிட்டிசன் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானியன் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து அசஷனில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the citizens of enemy aliens also enjoys the protection, arrest and detention under the article 22. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 22ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து எனிமி ஏலியன்ஸுக்கும் வந்து வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களாலையும் இதை வந்து என்ஜாய் பண்ண முடியும், இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பர்சனோட ரைட். ஸோ எந்த ரீசனுமே இல்லாமல் அது ஒரு பர்சனை வந்து நம்ம அரெஸ்ட்டோ எதுவோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ரீசன் சொல்லணும் அப்படின்னு தான் ஆர்டிகல் 22 வந்து சொல்லுது. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 22 ஆஃப் கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 22 ஆஃப் 1 and 2 படி அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸோ இல்லை அதில் இருக்க இதெல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸோ வந்து எந்த எனிமி ஏலியன்ஸுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இது படி பார்த்தாலே தெரியுது ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ரீசன் கொடுக்கலாம், எல்லாம் வந்து ஓகே. பட் நம்ம எனிமி ஏலியன்ஸ்னு சொல்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களோட சிட்டிசன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வர்றப்போ, ஸோ அது வந்து மேபி வந்து அது ஒரு வார் இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து அவங்க வந்து நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரைட்ஸ் இந்தியன் பீப்புள் யூஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வேலிடாக இருக்காது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ.